பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களை மிகுந்த சந்தோஷமாய் வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்கள் என விசுவாசிக்கிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு கூட பேசுவது, பழகுவது எவ்வளவு சந்தோஷம் அல்லவா? இன்றைக்கு ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இந்த வசனத்துல ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாளுக்குரிய ஒரு வார்த்தையை கொடுப்பது என்ன என்று கேட்டால், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். விண்ணப்பம் என்றால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜெபம். ஜெபம் பண்ணுதல். பொதுவாக கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஜெபம் எளிதா கடினமா என்று கேட்டால் அநேகர் சொல்லுவாங்க, ரொம்ப ஈஸி, நான் டெய்லி ஜெபம் பண்ணுறல, அது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு கூட்டம் சொல்லும், அது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் ஒன்று சொல்கிறேன், சாப்பிடும்போது ஒரு சின்ன குட்டி ஜெபம் பண்ணுவோம், வீட்டை விட்டு பெறப்படும்போது ஒரு குட்டி ஜெபம் பண்ணுவோம், பிள்ளைகளை அனுப்பும்போது ஒரு குட்டி ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்தை சொல்லலை. இன்றைக்கி தனியாக கொஞ்சம் நேரம் ஆவியானவரோடு நம்ம பேசலாம், ஜெபிக்கலாம், ஏசப்பாவோடு பேசலான்னு நீங்கள் தீர்மானம் பண்ணி கதவை பூட்டிட்டு உள்ளே இருக்கும்போது அப்போ தான் ஒரு ஃபோன் பெல் அடிக்கும். அப்புறம் யாராவது கதவை தட்டுவாங்க. அப்போ தட்டுனாலும் பரவாயில்ல, நான் விட மாட்டேன்னு நம்மளால் ஜெபம் பண்ண முடியாது. நம்முடைய சிந்தை கொஞ்சம் சிதறும். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். ஆக மொத்தம் சின்சியராக நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வரும். அது சாத்தானுடைய அம்பு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆவியோடு ஜெபம் பண்ணணும், அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி ஆவியில் ஜெபித்தல் என்று அதுக்கு பேர். அதே நேரத்தில் கருத்தா ஜெபம் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா, அதெல்லாம் பெரிய 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 ஊழியக்காரங்க தான் செய்யணும் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்காதீங்க. பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் அவர் ஜெபம் பண்ணும்போது கருத்தாய் ஜெபம் பண்ணினார், மழை நின்றது. திரும்ப கருத்தாய் ஜெபம் பண்ணுறார், மழை வருது. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால கருத்தாய் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்ல வேண்டியதை ஷார்ப்பா, ஏசப்பா எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் கேட்குறேன், நீங்கள் அதை எனக்கு தரப்போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் என்று உரிமையோடு நீங்கள் பேசுவது. ஆகவே அனுதினமும் ஆவியானவரோடு நீங்களும் நானும் பழகும்போது நம்ம ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் கட்டி எழுப்புறதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெப வாழ்க்கை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தம் என்ன? ஆவியோடும் நான் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தா நான் விண்ணப்பம் பண்ணுவேன். அதில் கன்ஃபியூஷனே இருக்காது, அதில் சந்தேகமே இருக்காது, அதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்காதுன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணலாமா? அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி நான் ஜெபிக்க போகிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தின கர்த்தாவே, இந்த நாளிலே விசேஷமாய் ஆண்டவரே மோடும் பிள்ளைகள் நடக்க விரும்புகிறாங்க, பேச விரும்புகிறாங்க, பழக விரும்புகிறாங்க, ஜெபம் பண்ண விரும்புகிறாங்க. அதனால அவங்களுடைய ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்க ஜெபிக்கும் போதே ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவங்க ஜெபிக்கும் போது கருத்தா ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே, தேவையில்லாத வார்த்தைகளை அலப்பாதபடி உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தில் ஒரு வல்லமையும் கிருபையும் வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.